உங்கள் வீட்டில் சண்டை வந்தால் யார் ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்துவாங்க? எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர் தான் சமாதானப்படுத்துவாங்க. அதுவும் சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்துட்டா சமாதானம் பண்ணுவாங்க. நேற்று பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வந்து கொத்து பரோட்டா செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. நம்ம கோவமாக ஒரு நாளைக்கு மேலே தான் தாங்காது. சாப்பாடுனா போதும், எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவேன். என் பையனும் எனக்கு மேலே இருப்பான். அவங்க அப்பா இருந்தால் செஞ்சாருன்னா போதும், எங்கே இருந்தாலும் அவனை பின்னாடியே ஓடி வந்துடுவான். நேற்று வந்துட்டு எப்போ செய்வீங்கன்னு பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருந்தான். செஞ்ச உடனே கூப்பிட்றேன்டா, நீ போய் ரூம் இருடான்னு சொன்னால் கூட கேட்கல. இல்லை நான் இங்கேயே இருந்து நான் பார்க்குறேன் எப்படி செய்வீங்கன்னு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். நிற்கிறவன் சும்மா நின்னா கூட பரவாயில்ல. அவங்க எப்படி தான் செய்யும்போது நான் கேஸை திருப்பி விட்டான். பரோட்டா செய்ய வந்த எங்களை பரவாயில்ல நேரத்துக்கு அனுப்பிட்டுருப்போம். கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க. அப்புறம் ஆனியன், கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டு நல்லா, அப்புறம் 4 எக்கு உடச்சி ஊற்றி நல்லா அதை மேஷ் பண்ணுற அளவுக்கு வதக்கிட்டாங்க. என் பையன் வேறு எப்போ செஞ்சு முடிப்பாங்கன்னு பார்த்துட்டே இருக்கான். இங்கேயும் அங்கேயும் சுற்றி வந்துகிட்டே இருக்கான் கிச்சன்லேயே. எங்கள் வீட்டுக்காரங்க பரோட்டா சின்னதாக பிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. பாதி பரோட்டா கையில் கொடுத்தவொடனே அவன் கம்முன்னு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆளுக்கு ஒரு பரோட்டாவை பாதி சாப்பிட்டு அங்கேயே ஒரு பரோட்டாவை காலி பண்ணிட்டோம். பிச்சு போட்ட பரோட்டா ப்ளஸ் தக்காளி போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொத்தி விட்டுட்டே இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு இன்னும் நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேக்கெட் சால்னா வாங்கிட்டு வந்தாங்க. அதில் 1 பேக்கெட் சால்னா மட்டும் இப்போ ஊற்றி கொஞ்ச நேரம் கொத்திக்கிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு என் சமையலை விட அவங்க அப்பா சமையலாம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் கழித்து 2வது சேர்க்கிற சால்னாவையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவி இறக்கிட்டா கொத்து பரோட்டா ரெடி. என்னடா நம்ம பார்த்து வளர்த்தாலும் பசங்களுக்கு அவங்க அப்பா மேலே தான் பாசம் போகும். உங்கள் வீட்டில் எப்படி யார் மேலே பாசம் போகும்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.